ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பருப்பு பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து இதில் 3/4 கப்பு வந்து நம்ம பாசிப்பயிர் போடணும், பச்சைப்பயிர். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட உடச்ச பருப்பு இல்லை, ஸோ அதனால் இது தோலோடு போட்டுக்கலாம், பரவாயில்ல. இதை கொஞ்சம் நல்லா வறுத்துடலாம். இந்த கப்பில் வந்து 1 கப் வந்து துவரம்பருப்பு, 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு. இது 3ஐயும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். பெருங்காயமும் கட்டி பெருங்காயம், பூண்டு இது எல்லாமே கொஞ்சம் வறுத்துடலாம். பெருங்காயமும் பூண்டும் நல்லா வறுபட்டு போச்சு. பொட்டுக்கடலை 3/4 கப். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் போட்டுடலாம், டேபிள் ஸ்பூன். கல் உப்பு போட்டிருக்கேன். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெறும் கடாயில் நம்ம வறுத்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு. இதெல்லாம் ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பருப்பு பொடி ரெடி. மிளகா ஒரு 20 காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்துடலாம். பருப்பொடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு போட்டு சூடான சாதத்தில் போட்டு நெய் போட்டு பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.